ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்பாடியோஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கடையில் இருக்கிற நல்ல குவாலிட்டியான 2 பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் அதோட டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்குற நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பிராண்டு விபியோட பிராண்டில் இருக்கிற ஊஃபர் ஸ்பீக்கர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸ்பீக்கர் அண்ட் ஊஃபர்னு எழுதியிருப்பாங்க. ஃபுல் ரேஞ்ச் ஃப்ரீ எட்ஜ் அப்படின்னு போட்டிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 வாட்ஸ் மினிமம் 50 வாட்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 100 வாட்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். இதோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் ஆட் பண்ணியிருப்பாங்க. இம்பிடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ohms அண்ட் 8 ohms. பவர் அண்டு ஹேண்ட்லிங் கெப்பாசிட்டி 50 வாட்ஸ் மேக்ஸிமம் போட்டிருப்பாங்க. நீங்கள் 75 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமமாக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்னெட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 x 36 x 17 mm மேக்னெட் கொடுத்துருக்காங்க. மேக்னெட் வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/2 kg வரும். இது வந்து ஹைஃபை ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸு விபி பிராண்டோடது. அன்பாக்ஸ் பண்ணி நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு விபி ஊஃபர் ஸ்பீக்கர்னு முன்னாடி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டிக்கரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் இம்போர்ட்டடு பிராண்டட் ஸ்பீக்கரு. பிராண்டட் ஸ்பீக்கராக இருக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு அந்த குவாலிட்டி பார்த்தாவே தெரியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சீரியல் நம்பர் பேட்ச் பண்ணியிருப்பாங்க. டிஎம் நம்பர் 902123ன்னு அது பேட்ச் பண்ணிக்கிறது என்னென்னா, உங்களுக்கு அந்த பேட்சோட ஸ்பீக்கர் நம்பர் வந்து பேட்ச் பண்ணியிருப்பாங்க. பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கலராக ரொம்ப ஜிகுன்னுலாம் இருக்காது. ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். வாய்ஸ் கிளாரிட்டிக்கு வந்து விபி வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஸ்பீக்கர்ஸ்னு சொல்லலாம். நீங்கள் நல்ல லோ ப்ரைஸில் நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர் வாய்ஸ்க்கு எதிர்பார்த்திங்கன்னா தாராளமாக நீங்கள் விபி யூஸ் பண்ணலாம். இதோட பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மூத்தாக இருக்கும். வாய்ஸ் கிளாரிட்டி வந்து நல்ல சூப்பராக தரும். நான் பின்னாடி வீடியோ வேணால் ஆட் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் டெஸ்டிங் வீடியோ. இது கனெக்ஷனும் பார்த்திங்கன்னா ஆர்டினரி ஸ்பீக்கர்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு சென்டரில் மட்டும் வாய்ஸ் கோனுக்காக விபின்னு ஆட் பண்ணியிருப்பாங்க. எட்ஜ்லாம் உங்களுக்கு லப்பர் தான் இருக்கும். இது வந்து பேப்பர் கோன் ஸ்பீக்கர் தான், ஊஃபர் ஸ்பீக்கர் தான். உங்களுக்கு பஞ்சிங் வந்து ஒரு அளவுக்கு தான் இருக்கும், ஆனால் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா போல்டன், ரொம்ப ப்ரீமியமான ஸ்பீக்கர்ஸ் போல்டனு. 8 inch ஊஃபர் ஸ்பீக்கர் தான். இது மினிமம் 40 வாட்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் இது நீங்கள் 100 வாட்ஸ்க்கு வரைக்கும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இதோட டீட்டெயில்ஸு அதே மாதிரி 4 ohms 8 ohms தான் இம்பிடியன்ஸு. மேக்னெட் சைஸ் 90 mm மேக்னெட் தான். இது வந்து ஊஃபர் ஸ்பீக்கரு. இதுவும் ஃபுல் ரேஞ்ச் ஊஃபர் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல பிராண்டடு ஊஃபர் ஸ்பீக்கர் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ட்ரிபிள் அண்டு பேஸோட பஞ்சிங் வந்து அந்த அந்த எப்படி சொல்கிறேன்னா அந்த சில்னஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டியூட்டரில் வர சில்னஸ் மாதிரியே இதுலேயும் நல்ல அந்த கிளாரிட்டியான சவுண்ட் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ணிங்கன்னா போல்டன்னு போட்டு 40 வாட்ஸ் மேக்ஸிமம் அண்டு ஊஃபர் ஸ்பீக்கர்னு போட்டிருப்பாங்க. ரெண்டுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து டிஃப்ரெண்ட் பண்ண முடியும். ரெண்டையும் கிட்ட வச்சு பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து மேக்னெட் சைஸ் வந்து ரெண்டுமே சேமான மேக்னெட் சைஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் என்னென்னா இதில் உங்களுக்கு பிரிண்டிங் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் அதுக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான காஸ்ட் வரும். விபியோட போல்டன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான ஒரு 50 rupees எக்ஸ்ட்ரா வரும். மேட் இன் இண்டியன் ப்ராடக்ட் தான் போல்டன் வந்து. விபி வந்து இம்போர்ட்டடு ப்ராடக்ட்டு. போல்டனோட பேப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்பப்போ அவங்க கம்பெனி வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரெட் கலரு, ப்ளூ கலரு, கோல்டன் கலரு இந்த மாதிரி அண்டு க்ரீன் கலர் கூட அப்பப்போ அவைலபிள் இருக்குது. இந்த மாதிரி ஒரு 3-4 கலரில் போல்டன் அவைலபிள் இருக்குது. இதோட போர்ட்ஸ்னு பார்த்திங்கனாலும் அதே மாதிரி தான் சேமாக ஆர்டினரி ஸ்பீக்கர்ஸ்க்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேப்பர் டிஃப்ரென்ஸ் வரும். ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் அது வந்து உங்களுக்கு பேப்பர் வந்து நார்மல் பேப்பரில் கொடுத்துருப்பாங்க. போல்டனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல குவாலிட்டியான பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்ல குவாலிட்டியான பேப்பர்ஸ் இருக்கும். நல்லா கிளாஸியாக ரெட் கலரில் இருக்குது. ரெட் கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால ரெட் கலர் எடுத்திருக்கேன். இதுலேயே உங்களுக்கு ப்ளூ கலர் இருக்குது, க்ரீன் கலர் இருக்குது, கோல்டன் கலர் இருக்குது. ரெண்டையும் சைட் பை சைடு வச்சு பார்த்திங்கன்னா போல்டன் நல்ல ப்ரீமியமானதாக இருக்கும். ஆனால் விபியும் நல்ல வாய்ஸ் கிளாரிட்டி தரும். ஆனால் போல்டனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அடி அந்த மாதிரியான எஃபெக்ட் தான் நல்லா தெரியும். நல்லா குத்துப்பாட்டு அந்த மாதிரி ஃபோக் சாங் கேட்குறதுக்காக நீங்கள் போல்டனை ப்ரிஃபர் பண்ணலாம். இல்லை நல்லா நான் மெலடி சாங்ஸ் நல்ல வாய்ஸ் கிளாரிட்டி கேட்பேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விபி தாராளமாக போகலாம்.
ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியான ஸ்பீக்கர்ஸ் தான். அவுட்புட் வந்து நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம ஷாப்பில் விற்கிற ரொம்ப நல்ல ஸ்பீக்கரில் இதுவும் 2 ஸ்பீக்கர் ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற டியூட்டர்ஸு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்ன டியூட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு. நம்ம யூஸ் பண்ணுற டியூட்டர் பார்த்திங்கன்னா மில்லேனியம் பிராண்டு 150 வாட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பவரை இது பண்ணும். மில்லேனியம் பிராண்டில் என்ன ஒரு ப்ளஸ்னால் உங்களுக்கு சில டியூட்டர்லாம் நீங்கள் ஜிப்பு அந்த மாதிரி டியூட்டர்லாம் ரொம்ப நேரம் பாட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிச்சிடும். ஆனால் மில்லேனியமில் அந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராது உங்களுக்கு. இதில் வந்து கிளியரான சவுண்டு இது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.5 இன்ச்சஸ் டியூட்ரு. நல்ல குவாலிட்டி வந்து நல்ல ட்ரிபிள் பேஸோட சில்னஸை நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டிசைனும் உங்களுக்கு நல்ல ப்ரீமியமான டிசைனாக இருக்கும். நீங்கள் சில்னஸும் பார்த்திங்கன்னா நம்ம இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ண யூடியூப்பில் போட்ட எல்லா வீடியோவுமே மில்லேனியம் டியூட்டரில் பேஸ் பண்ணி போட்ட வீடியோவாக தான் இருக்கும். இந்த வீடியோ எல்லா வீடியோத்துலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில்னஸ் வந்து கரெக்டான மீடியமான லெவலில் இருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்காது. ஏன்னா ரொம்ப அதிகமாக போச்சுன்னா உங்களுக்கு தலைவலி வர ஆரம்பிக்கும். அதனால் நம்ம டீசெண்டான சில்னஸ் இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் தான் டியூட்டர்ஸ் தான் யூஸ் காற்றின் பேரை கேட்டேன் காதல் ஏன் என்னை பிரிந்தாய் ஏன் என்னை பிரிந்தாய் கண்ணீரில் உறைந்தாய் போட்டு வைத்த காதல் திட்டம் ஓகே கண்மணி. ஓ காதலா I love you என்றால் சொன்னால் பொன்மணி. இதுதான் காதல் எக்ஸ்பிரஸ், உள்ளே இருவர் செல்லும் பஸ் பஸ். வேளை சக்சஸ், இனி காலை மாலை கிஸ் கிஸ். பேரை சேர்த்து விரலோடு என் கூட கோர்த்து ஊர் முன்னே ஒன்றாக நாமும் நடந்தால் சிரிக்கா சிரிக்கா சிரிப்பாலே மயக்காதே அடிக்காது அடிக்காது அழகாலே அடிக்காது